வணக்கம். இவனுங்களுக்கு இதே வேலை தான்ப்பா. எப்போ பார்த்தாலும் பிராங்க் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கெல்லாம் பிராங்க் வீடியோ எடுக்கக்கூடாதோ அங்கெல்லாம் எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மக்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வெங்கடாஜலபதியோட பக்தர்கள் பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க. உண்மையிலே இதுதான் நடந்திருக்குது. திருப்பதி கோயிலில் வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப நாள் கூட காத்திருப்பாங்க. 2 நாள் 3 நாள் கூட காத்திருந்து பெருமாள் ஒரு செகண்ட் பார்க்குறதுக்காக அவ்வளோ தூரம் காத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல பிராங்க் வீடியோ எடுக்கலாமா? பிராங்க் பண்ணலாமா? அது எவ்வளோ பெரிய அசிங்கம் அது. பக்தர்களுடைய மன உளைச்சலை எவ்வளோ தூரம் ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த டிடிஎஃப் வாசனும் அவர் கூட அசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த 2 நபர்கள் அவங்க கேங்கோடு சேர்ந்து திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. போயிட்டு அங்கே திருப்பதி கோயிலில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட காத்திருப்புன்னு சொல்லிட்டு ஒரு 32 அறை இருக்கும். வரவங்க பக்தர்களாக அங்கங்கே தங்க வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாருமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த திருப்பதி கோயிலுக்கு வந்து டிடிஎஃப் வாசன் போயிருக்கிறாரு. மாற்று மதத்தினர் வந்து போகலாமா வேணாமா அப்படின்னு தெரியல. அசீஸ்லாம் வந்து அவர் இஸ்லாமை சேர்ந்தவர். அவர் ஏன் போனார் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கை வைக்கிறாங்க சிலர். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தாண்டிடுவோம். அவர் தான் அந்த ஃப்ராங்க் வீடியோவை வந்து வீடியோவாக எடுத்தது. டிடிஎஃப் வாசனா அவருடைய ஃப்ரெண்ட்ஸு போனவங்க எல்லாருமே அந்த இதில் காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருக்கும்போது அவங்களுடைய ரூமை திறந்து விடும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமை திறந்து விட்ற ஒரு திருப்பதி ஊழியர் போல் போய் அந்த பூட்டை ஆட்டி விட்டுட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் எந்திரிங்க எந்திரிங்க திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எந்திரிக்கும்போது ஃப்ராங்க் மச்சான் அப்படின்ட்டு ஓடியாரானுங்க. இதை வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அவ்வளோ கோவம் வருது. இது தேவஸ்தான ஊழியர் போல் வந்து இந்த ஃப்ராங்க் வீடியோ எடுத்துட்டேன். சரி, எடுத்து அந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வெளியிடலாமா? வெளியிட்டோன்னா அது நிறைய பேர் பார்த்துட்டு மன உளைச்சலுக்கு ஆகிட்டாங்க. இப்போ திருப்பதி தேவஸ்தானமே என்ன சொல்லியிருக்குன்னா, இது போல் வீடியோவை எடுத்து வெளியிட்டவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. டிடிஎஃப் வாசன் மேலே, அசீஸ் மேலெல்லாம் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ஆந்திராவிலையும் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தேவையா டிடிஎஃப் வாசனுக்கும் அவர் கூட இருக்கிறவங்களுக்கும்? அவங்க உடனே சொல்லிடுறாங்க, இது தெரியாமல் பண்ணிட்டாங்க, விளையாட்டு பிள்ளைத்தனமாக பண்ணிட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இது போல் பண்ணாங்க, அதை பார்த்துட்டு நாங்கள் பண்ணிட்டோம், அது ஒரு ஆர்வ மிகுதியில் பண்ணிட்டோம், நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், இதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? ஒவ்வொரு செயலுக்குமே வந்து நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் இதை ஏற்றுக்க முடியுமா? இது வந்து ஒரு ஒரு இன மக்களோட ஒரு கடவுள் பக்தியோட விளையாடுற ஒரு செயல் மாதிரி இது தோணலையா உங்களுக்கு? இது வந்து கண்டிப்பாக அவங்கள பாதிக்குமா அப்படிங்கிற உணர்வே உங்கள் மைண்டில் இல்லையா? எல்லா விஷயமுமே வீடியோவாக எடுத்து தான் போடணுமா? இந்த விஷயத்தை எப்படி உங்களால் எடுக்க முடிஞ்சது? எடுத்தீங்க, சரி, நீங்கள் ரசிச்சுட்டு நீங்களே டெலீட் பண்ணியிருக்கணும். அதை இன்ஸ்டாவில் விட்டு நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அலப்பறை பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளோட கெத்தை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக இந்த வீடியோ இப்படி எடுத்து போட்டிங்களா அப்படிங்கிற 1008 கேள்வி இருக்குது. பக்தர்களோட மன உணர்வு, அவங்க காத்திருக்கிறாங்கள, அவ்வளோ நேரம் காத்திருக்காங்களா, அவ்வளோ காத்திருப்புக்கையும் அவங்கள கொச்சப்படுத்துகிற மாதிரி அந்த வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து இப்போ பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. டிடிஎஃப் வாசன் என்ன தான் மன்னிப்பு கேட்டாலும், என்ன தான் காரணம் சொன்னாலும், அசீஸ் என்ன தான் வந்து தனிப்பட்ட முறையில் இன்ஸ்டாவில் வந்து வீடியோ போட்டாலும், இது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிறத அவங்க உணருவாங்க அப்படின்னு நம்பினா நம்ம தான் முட்டாள். ஏன்னா அவங்க இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உணர்வு வந்து அடுத்தவங்களோட உணர்வை வந்து கொச்சப்படுத்துகிற விதமாக அநாகரிகமாக நடந்துக்கிற இந்த செயல் வந்து நிறையா பாதிக்கப்பட்டிருக்கு. திருப்பதி தேவஸ்தானம் வந்து கண்டிப்பாக இவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விரைவில் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு தாண்டி ஆந்திராவுக்குள்ளேயும் வழக்கு கேஸ் வாங்கிட்டு இருக்கிறாரு டிடிஎஃப் வாசன் அப்படின்னு தெரியுது. டிடிஎஃப் வாசனோட இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிடிஎஃப் வாசன் செஞ்சது விளையாட்டுத்தனம் தாங்க, மன்னிச்சு விட்டுறலாங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.